ரஷ்யாவோட படை அப்படியே பக்ரோஸ்குள்ள என்டர் ஆக ஆரம்பிச்சது. நேத்திக்கு வரக்கூடிய வீடியோக்கு இது எல்லாமே. ஸோ அவங்களோட படை எந்த அளவுக்கு மெல்லமா அப்படியே சிட்டிக்குள்ள நகர்றாங்க அப்படிங்கிறதுக்கான வீடியோ பதிவுகள் போனாங்க. பக்ரோஸ்கோட மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச், செயின்ட் மைக்கேல்ஸ் சர்ச். ஸோ அந்த சர்ச் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறாங்க. சண்டே வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான டேமேஜ் இல்லாத ஒரு பகுதி அப்படின்னா அந்த சர்ச் பரவாயில்ல, பாராட்ட வேண்டிய விஷயங்கள். இதே நம்ம இந்த பக்முட் பகுதிகள்லாம் பார்த்திருந்தோம் அப்படின்னா தெரியும். பக்முட்ல இருக்கக்கூடிய சர்ச் எல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிற அதோட புறநகரங்கள் யார் ஆண்ட்ரிஃப்கா. ஸோ இந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சை எந்த அளவுக்கு கந்தரகோலமாச்சு அப்படிங்கறதெல்லாம் பார்த்திருந்தோம். ஸோ இப்போ இந்த பக்ரோஸ் வரக்கூடிய காலங்கள்ல அப்படியே இந்த பிரச்சனைகள் வந்து தீவிரத்தன்மை அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. அந்த தாக்குதலோட வீரியம் அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு. அந்த டைம்ல கடுமையான சண்டை இருந்தது பைடன் அவர்களோட காலகட்டத்துல. ஆனா இப்ப அது போல இல்லை. அந்த ஒரு காரணத்தினால எல்லா பக்கத்துலயும் நசுக்குறாங்க இல்லையா. அந்த 800 மீட்டரும் இப்போ ரொம்ப ரொம்ப பாசிபிள் எல்லாம் போயிடுச்சு. உக்ரைன் ஆன வரைக்கும் அஃபென்சிவ் ஆபரேஷன் செஞ்சு பார்த்தாங்க. வீடியோ பதிவுகள்லாம் நீங்க மற்ற சேனல்ல பார்க்கும்போது சொல்லியிருப்பாங்க, இப்படி பண்ணாங்க, இந்த ஆளு இந்த ரொடான்ஸ்கி அடிச்சாங்க, இப்படி போய் அப்படி பண்ணாங்கன்ட்டு. ஆனா எந்த ஒரு வேலையும் கொடுக்கல. அது வேணா தம்ப்நெயில்ல வேணா வச்சிருந்துக்கலாமே தவிர, அது வியூஸ் வேணா பண்ணலாமே தவிர எந்த ஒரு இதுவும் கை கொடுக்கல. இப்போ உக்ரைனோட வீரர்கள் மிர்னோகிராட்ல இருக்கிறவங்களும் அப்படியே சாறை சாறையாக வந்து சரண்டராக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ மொதல் பேட்ச் அடிசல் வந்து பாத்தீங்கன்னா சரண்டர் ஆயிருக்கிறாங்க மிர்னோகிராட் பகுதிகளில். கொஞ்சம் கொஞ்சமா இந்த சிட்டாடல் வீழ வீழ இருக்கக்கூடிய மற்ற வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது போல சரண்டர் ஆவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ உயிரிழப்புகளை தவிர்க்கலாம் அப்படிங்கிற உக்ரைன் முடிவெடுத்திருக்காங்க. ஸோ பிரிசனர் எக்ஸ்சேஞ்சில் ஏதாவது செய்வாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே நேரத்துல ஜாப்ரோசிஷியாக்கு வந்துட்டோம்னா மேண்டேட்டரி இவாக்குவேஷன் கட்டாயமா இந்த பகுதிகளில் குழந்தைகள் வச்சிருக்கீங்க, கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. ரஷ்யா வந்துட்டாங்க, அப்புறம் அவ்வளவுதான், பிரச்சனையாயிரும், குண்டுகள் விழும், சர்வநாசமாகும், எல்லாரும் வந்துருங்கன்னு ஜாப்ரோசிசியால இருக்கக்கூடிய பகுதிகள், டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க்ல இருக்கக்கூடிய பகுதிகள், இந்த வில்லேஜஸ்லாம் இருக்கும் இல்லையா, சுத்தி வர வில்லேஜஸ் நம்ம காலையில பார்த்திருந்தோம் இல்லையா. ஸோ அந்த மேப்ல இந்த சுத்தி வர இருக்கக்கூடிய வில்லேஜஸ்லாம் வந்து பண்ணா ரஷ்யா தாக்கலாம் பிடிக்கலாம் அப்படிங்கிற பகுதிகளில் இம்மீடியட்டா இவாக்குவேட் பண்ணிக்கிறாங்க. இதுல குழந்தைகளோட பேரண்ட்ஸ், லீகல் கார்டியன்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது பெண்கள் மெயினா இருக்கக்கூடிய நபர்கள், ஆண்கள் எல்லாம் பண்ண மாட்டாங்க. சிக்கனான புடிச்சு கொண்டு போய் வெளியே விட்டுருவாங்க. அதுக்கான காரணங்கள் இருக்கு. ஃப்ரண்ட் லைன்ல விட்டுருவாங்க, அவ்வளவுதான். இவங்கள ப்ரொடெக்டடா இருக்கணும்னா சொல்லுப்பா, இவங்களை பத்திரமா கூட்டிட்டு போதுன்னா நீ வரியா அப்படிங்கிற டிமாண்ட் வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஸோ பொண்டாட்டி குழந்தைங்களாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஃப்ரண்ட் லைனுக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஸோ இது போல மேண்டேட்டரி இவாக்குவேஷன் ஜாப்ரோசிசியா, டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க் கூட சுத்தி இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ் நடக்க ஆரம்பிச்சது. இந்த ஜாப்ரோசிசியான்னு ஒன்னே ஒரு துணுக்கு செய்தி. ஜாப்ரோசிசியாவோட நியூக்ளியர் பவர் பிளான்ட் ரஷ்யா கூட ரெடி பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. சீஸ்ஃபயர் வந்ததுக்கு அப்புறமா அதை ரெடி பண்ணாங்க இல்லையா. இப்ப இந்த ஜாப்ரோசிசியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு திரும்பி வந்து பாத்தீங்கன்னா கரண்ட், எலக்ட்ரிசிட்டி திரும்பி கிரிட்ல கனெக்ட் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ முதல் முறையா 6 மாசமா கரண்ட் இல்லாம தத்தளிச்சுட்டு இருக்கக்கூடிய ஜாப்ரோசிசியா நியூக்ளியர் பவர் பிளான்ட் இப்ப ரெடி ஆயிருக்கு. ஏன்னா மிக பெரும் அளவுல சேதங்கள் நடந்திருக்கும். இப்போ உக்ரைன் சீஸ்ஃபயர் போட்டனால ரஷ்யா அதை ரெடி பண்ணி முடிச்சிருந்துக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா 2வது டிரான்ஸ்மிஷன் லைன் கூடிய சீக்கிரத்துல கனெக்ட் ஆயிரும். 330 கிலோவாட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு லைன் வந்து பவர் லைன் வந்து பாத்தீங்கன்னா இதுல கனெக்ட் ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் நியூக்ளியர் டிசாஸ்டர்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணப்படலாம். நியூக்ளியர் அணு உலை ஜாப்ரோசிசியா நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் சேஃப்டியா இருக்கும். செகண்ட் பவர் பிளான்டோட இந்த கரண்ட் கனெக்ஷன் வந்து அந்த பவர் பிளான்ட்ல கனெக்ட் ஆயிடுச்சுன்னா சேஃப் ஆயிரும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ ஜாப்ரோசிசியா நியூக்ளியர் பவர் இப்போதைக்கு சேஃபா இருக்கு. ஸோ இது இந்த ஜாப்ரோசிசியால இருக்கக்கூடிய விஷயம். இல்ல என்ன அப்படின்னா ஏன் புடிச்சிட்டு போவாங்க அப்படின்னா செர்காஸ்கி ரீஜன் உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்க இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள்லாம் ப்ரொட்டஸ்ட்ல இறங்கி இருக்காங்க. காரணம் என்னன்னா உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சோட பாதிரியார் பிரீஸ்ட வந்து பாத்தீங்கன்னா இல்லீகலா மொபைலைஸ் பண்ணிட்டாங்க. வாரு, நீ இருக்கலாம் எப்படி வேணாலும், ஆனா இப்ப போரு, நீ கண்டிப்பா துப்பாக்கி எடுத்து வந்து ஃப்ரண்ட்ல தான் நிக்கணும் அப்படிங்கிறது போல பாதிரியார் கூட பிடிச்சிட்டு போயிடுறாங்க. நம்ம பார்த்தோம் ஒரு 5-6 தடவை வந்து பாத்தீங்கன்னா இது போல செய்திகள் நம்ம சேனல்ல பார்த்துட்டோம். இந்த பாதிரியார் பிடிக்கிறதுன்னு புது விஷயம் இல்ல. பட் ஆனா இது போல பிடிச்சிக்கிறாங்க, அதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க. இம்மீடியட்டா அவரை கொண்டு வந்து விடுறீங்களா இல்லையா, இல்லீகலா அரெஸ்ட் பண்ணிக்கிறீங்க. சட்டம் என்ன சொல்லுது, பாதிரியார் மொபைலைஸ் பண்ணக்கூடாது, நீங்க எதுக்கு பண்ணீங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதெல்லாம் கம்முனிருமா, ஃப்ரண்ட் லைன்ல சண்டை நடக்குது, ஆள் வேணும், பிடிச்சிட்டு போயிட்டான். அவரை விடுறாரா இல்லையா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம புடிச்சிட்டு போறாங்களே இது போல, அப்படி புடிச்சிட்டு போறதுல வந்து பண்ணா பல்வேறு ஆண்கள் தப்பிச்சு ஓடிடுறாங்க அப்படிங்கிற செய்திகள் இருக்கு. இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, ஏன் இப்படி ரஷ்யா தரப்புன்னு சொல்றாங்க, உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க, மீடியாக்களை பேட்டி கொடுக்கலாம் நம்ம சேனல்ல பார்த்தோம்.
இல்ல 21,000 மக்கள் தோராயமா இந்த மாசத்துல ஓடி இருந்திருக்கலாம், தப்பிச்சு ஓடி இருந்திருக்கலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க. இது எப்படி கணக்கு போடுறாங்க அப்படின்னா, அதாவது உக்ரைன்ல ஒரு சட்டம் இருக்கு, ஒரு ஆர்டிக்கல். அதாவது விட்டுட்டு ஓடுறாங்கன்னா கிரிமினல் பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு தரணும். இது போல வந்து பண்ண ஜூன் மாசத்துல ரெக்கார்ட் இருந்தது. 2111 கிரிமினல் கேசஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆயிருந்தது. ஆனா இப்போ அது ரெக்கார்டு பிரேக் பண்ணிட்டு 2156 கிராஸ் ஆயிருக்கு போன மாசம். இது போல அதிகமா வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு ஓடுறாங்கன்ற கேஸ் அதிகமா இருக்கு. ஆல்ரெடி பெண்டிங் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா 17,000க்கு மேல பெண்டிங் கேஸ் இருக்கு. அதாவது களத்துல ஒருத்தர் இறந்துட்டாரா, சரணடைஞ்சிட்டாரா, இல்ல என்ன நடந்துச்சு, அவருக்கு தப்பிச்சு ஓடிட்டாரா அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்கு. இதுல உறுதியா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல்ல கேஸ் எப்படி அது வரும் அப்படின்னா, இது போல இந்த கேஸ்ல ஆட் ஆகுதுன்னா, இந்த டிசிசி ஆளுங்க வளைச்சு வச்சு பிடிக்கிறாங்க இல்லையா, சோ ஆல்ரெடி பிடிச்ச ஒரு நபர் ட்ரைனிங் கொடுத்து ஃப்ரெண்டுக்கு அனுப்பும்போது தப்பிச்சு ஊருக்கு ஒடியா இருந்திருப்பார். இப்ப திருப்பி அதே நபர் மாட்டும் போது 2வது முறையா சிக்கிட்டான்டா அப்படிங்கறதோட வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல கேஸ் போட்டு இது மாதிரி தப்பிச்சு வந்துட்டாரு. ஏன்னா திருப்பி கொண்டு போய் விட்டோம்னா திருப்பி தப்பிச்சு ஓடியார் தான் போறாரு. ஸோ அது போல வந்து பண்ணா கிரிமினல் பனிஷ்மெண்ட்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடுமையான தண்டனைகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அதுல ஸ்ட்ரைட்டான மாற்றங்கள் பண்ணலாமா அப்படிங்கிற மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில வாலண்டியரா வந்து பாத்தீங்கன்னா 3600 மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து சேர்ந்துக்கிறாங்க. ஏங்க இது மாதிரி புடிச்சிட்டு போனீங்க, நான் தப்பிச்சு வந்துட்டேன், ஏதோ மன்னிப்பு கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, நானும் அதுல ஒரு ஆள் தான், மன்னிப்பு கொடுங்க அப்படிங்கிற கேட்டுக்கிறாங்க. ஆனா இதுல என்ன கண்டிஷன், திருப்பி ஃப்ரண்ட்டுக்கு தான் போகணும் நீங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வச்சுக்கிறாங்க. இந்த 3600 பேர் திருப்பி ஃப்ரண்ட்டுக்கு போறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆளுங்களை வந்து பாத்தீங்கன்னா வளைச்சு வளைச்சு புடிச்சிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு தேவையானது ட்ரோன்கள். இந்த ட்ரோன் பற்றாக்குறை அப்படிங்கிறது உக்ரைனோட தோல்விக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கு. அதுக்கான காரணம் ட்ரோன் அதிக அளவுல வேணும். இருந்தாதான் ரஷ்யாவோட முன்னேற்றம் தடுக்க முடியும். ஏன்னா அவங்க ஏதோ படம் எடுக்கிறதுக்கெல்லாம் சோர்வா நடந்து போற மாதிரி ரஷ்யாவை வந்து பாத்தீங்கன்னா பக்ரோஸ் பிடிக்கிறதுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. ட்ரோன்கள் இருக்கணுமா இல்லையா, எல்லாம் தெரிச்சு ஓடணுமா இல்லையா, வேகமா போகணுமா இல்லையா, ஒண்ணுமே இல்லையா உக்ரைன்ல அப்படிங்கிற கேள்வி இருக்கு. சோ இந்த டைம்ல ஜெலன்ஸ்கி அவர் உக்ரைனுக்கு நம்ம புது மாசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் பண்ண போறோம், ஆரம்பிக்க போறோம், ஒரு புது தொடக்கம், மாசான தொடக்கமா இருக்க போது ப்ரொடக்ஷன் பண்ண போறோம் ஒரு புது வகையான ட்ரோன் மாடல். அது அப்படியே சீனாவோட மேவிக் ட்ரோன்கள் அப்படியே கவுண்டர் கொடுக்குற மாதிரி ஆல்டர்னேட்டா ஒரு புது ட்ரோன் உருவாக்க போறோம். ஏன்னா மேவிக் ட்ரோன்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள்ல. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டா உள்நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண போறோம், அதுக்கு ஈக்குவலா இருக்க போகுது. அதுக்கான ப்ரிப்பரேஷன் வேலை ஆரம்பிச்சிச்சு, பினான்ஸ்டு அதுக்கான காசு ஒதுக்கீடு பண்ணியாச்சு. யார் இன்னாத்துக்கு என்ன மாதிரி யோசனை பண்ணிட்டு இருப்பாங்களோ, காசு வேற வந்துருச்சு, எப்படி அனுப்பலாம், எந்த பேங்குக்கு அனுப்பலாம், எப்படி யாருக்கு அனுப்பலாம்னு என்ன மாதிரியான ஒரு திட்டங்கள் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கான காசு பண்ணியாச்சு அப்படிங்கிற சொன்னாங்க. இது மட்டும் தானான்னு கேட்டீங்கன்னா அடுத்த ஒரு பிளான், மாசான பிளான். உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீடனோட சாப் கிரிப்பின் இருக்குல்ல, அந்த நிறுவனத்தோட இணைஞ்சு ஜாஸ் ரக கிரிப்பின் ஃபைட்டர் 39 விமானங்களை வந்து உருவாக்குறதுக்கான பணியில இறங்க போறாங்க. ஸ்வீடனோட விமானங்கள் உக்ரைன்லயே முழுமையா தயாரிக்கப்படும், அவங்களோட ராணுவத்துல இணைக்கப்படும். அதுக்கான ஒப்பந்தங்கள் எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. லோக்கல்லயே வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்லயே எல்லா டிரான்ஸ்பரும் பண்ணி உக்ரைன்லயே தயாரிச்சு உக்ரைன்லயே எல்லாம் பண்ண போறாங்க. இது ஒரு சிக்னிபிகண்டான ஒரு பிரேக் த்ரூ. லோக்கலைஸ்டு விமானங்கள் உக்ரைன்ல உருவாக்க போறாங்க, கிரிப்பின் ரக விமானங்கள் அப்படின்னு சொன்னாங்க. லார்ஜான யூனிட், அசம்பிளி யூனிட்லாம், ப்ரொடக்ஷன் யூனிட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெடியாக போகுதுங்கிறாங்க. இதுக்கும் ஃபண்ட் ஃபினான்ஸ் ஆகுமா இல்லையா, யாருக்கு உழுக போதோ அந்த ஜாக்பாட் அப்படிங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா ரெயின்மெண்டல் கம்பெனி அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு பைடன் அவர்களோட காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த டேங்குகள் அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தாங்க. அந்த டேங்குகள் வந்து நாங்க உக்ரைன்லயே உருவாக்க போறோம், பாத்துக்க அப்படிங்கிறத பேசியிருந்தாங்க ரஷ்யா கிட்ட. ஆனா இப்ப வரைக்கும் கம்பெனி இடத்த ஒதுக்கீடே பண்ணல. உக்ரைன் டேங்கு ஆர்மடு பர்சனல் வெஹிக்கிளுக்கே ஒதுக்கீடு பண்ண முடியல, ரெடி பண்ண முடியலையே, இவங்க விமானத்துக்கான இடத்த ஒதுக்கீடு பண்ணிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இருந்தாலும் பார்ப்போம். ஆனா இந்த ஜெர்மனிக்கு வந்த சோதனை என்னன்னா, உக்ரைன் இருக்கிறாங்க இல்லையா, இந்த லெப்பார்ட் 2A6 ரக டேங்குகள் எந்த அளவுக்கு தேவைப்பட்டது. இந்த மர்டர் இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள், ஆர்மர்டு வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு தேவைகள் இருந்தது. கதர்னாங்க உக்ரைன், கத்துனாங்க, எங்களோட இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள் எங்களுக்கு வேணுங்க,
குடுங்க, எங்களுக்கு டேங்க் குடுங்க, ஃப்ரண்ட் லைன் போறதுக்கு வேணுங்க. இந்த உஷு வீடியோலாம் போட்டு அப்படியே பிரம்மாண்டமா வந்தாங்க. இது போல டேங்குகள், இன்ஃபேன்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கல்லாம் இப்போ ஜெர்மனி எல்லாம் தத்தி, தேத்தி எல்லாம் ரெடி பண்ணி, ரிப்பேர் பண்ணி, எல்லாம் ரெடி பண்ணி லார்ஜ் குவான்டிட்டில வச்சுக்கிறாங்க. ஜெர்மனி. இப்ப ஜெர்மனி வந்து பாத்தீங்கன்னா, "ஏம்பா வேணும்னு கேட்டியே வாங்கிக்க, என்கிட்ட இருக்குது 65 டேங்கு, 78 இன்ஃபேன்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள் வாங்கிறீங்களா?" அப்படிங்கிறது போல உக்ரைன்கிட்ட வந்து கேட்டுக்கிறாங்க. அட போப்பா, நீ வேற ஆளும் இல்ல, ஒண்ணும் இல்ல, சண்டையும் முடிக்க முடியல, எதுக்கும் இல்ல. புடிச்சிட்டு போய் விட்டால் ஒடியாந்துடுறாங்க. இப்படி இருக்கும்போது பொட்டி பொட்டியா இப்ப செஞ்சு அனுப்பிச்சு என்ன பிரயோஜனம்? 2024, 23 இப்படி பாஸ்டா செஞ்சிருக்கணும். 2025ஓட முடிவுல கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா, அது 2 வருஷம் டிலேல வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஏன்னா 65 டேங்குகள், 78 இன்ஃபேன்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள். இதெல்லாம் என்ன பண்ணலாம், யார் மேல கட்டலாம் அப்படிங்கிறதோட யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஜெர்மனி. கரெக்டா பிரேசல் வந்து பாத்தீங்கன்னா, சரி குடு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அங்க ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. கீவ் ரெஃப்யூஸ் பண்ணா எனக்கு வேண்டாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸோ ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கு இவங்க ரெடியா இல்ல. அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜெலன்ஸ்கி அவர்கள் போர், ஜெயிப்போம், பினான்ஸ், டாமஹாக் அப்படிங்கிற கேட்கிறாரு. டாங்கி வாங்க வேண்டியதானே அப்படிங்கிறது போல இருக்கு. பட் அதெல்லாம் வாங்கி தோசை சுட்டு எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் ஆறி போச்சு. ஸோ அதனால இப்போ இது வேஸ்ட். இதுக்கு மேல இதுல பப்ளிசிட்டி ஸ்டண்ட் கிடையாது. ஸோ அதனால இதை தூக்கி குப்பையிலே வச்சிருங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து முடிவெடுத்துட்டாங்களா அப்படிங்கிற தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். உக்ரைனுக்கு இப்போதைக்கு ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கு மனநலமே இல்லை அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயத்துல இருந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஜெலன்ஸ்கி அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட ஸ்ட்ரைக்கிங் கெப்பாசிட்டியை தொடர்ந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. உக்ரைன் மேல அதிகமான பெலிஸ்டிக் மிசைல்களை ஏவுறாங்க. அது இந்த சமீப காலத்தில் நடக்கக்கூடிய அட்டாக்ஸ்ல எந்த அளவுக்கு தாக்குதல்கள் நடக்குது. பார்ட்னர்ஸ் ஓடோடி வாங்க, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுங்க, உதவிகள் பண்ணுங்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. பார்ப்போம் மேற்கு நாடுகள் எந்த அளவுக்கான உதவிகள் செய்ய போறாங்கன்னா. ஆனா ஊழல் கேஸ் இப்ப பெருமளவுல வெடிக்க இருக்கு. உக்ரைனோட பிரைம் மினிஸ்டர் பதவி எடுப்பாங்களா, ஜெலன்ஸ்கியால புடியுங்கள், அவரை அடியுங்கள் சிறையில் அப்படிங்கிறது போல உக்ரைனோட பிரைம் மினிஸ்டர் ஜெலன்ஸ்கி அவர்களை சிறையில் அடைப்பாங்களா, என்ன நடக்கும்ன்றது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஜெலன்ஸ்கி அவர்களோட இன்னர் சர்க்கிள டார்கெட் பண்றாங்க அப்படிங்க சொல்றாங்க. ஸோ விடிவு காலம் உக்ரைனுக்கு வருதா என்ன ஏதுங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பையன் சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப், பை.